குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம லாஸ்ட் கிளாஸ் வந்து ஜிஐயோட ஹிஸ்ட்ரி எப்படி கலெக்ட் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் வந்து ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் பார்க்க போகிறோம். எப்படி வந்து ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணணும் ஜிஐ ட்ராக்ட் சம்மந்தமாக அப்படின்றத. அதுக்கு ஃபஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் வந்து ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் ஆஃப் த அப்டமன் requires knowledge of the terms used to designate the divisions of the abdomen and the anatomic structure located there in the structure located in each quadrant of the abdomen. அதுக்கு வந்து நம்மளுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, இப்போ அப்டமன் ரீஜியனில் வந்து எந்த ஆர்கன் எந்த குவாட்ரண்ட்டில் இருக்குது, அப்போ அதை வந்து நம்ம எப்படி வந்து ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷனில் எக்ஸாமைன் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறோம். சரியா? ஃபஸ்ட்டு டிவிஷன்ஸ் அண்ட் anatomical ஸ்ட்ரக்சர் ஆஃப் அப்டமன். டிவிஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரைட் அப்பர் குவாட்ரண்ட், ரைட் லோயர் குவாட்ரண்ட், லெஃப்ட் அப்பர் குவாட்ரண்ட், லெஃப்ட் லோயர் குவாட்ரண்ட் அப்படின்னு நம்ம 4 வச்சுருக்கோம். இது இல்லாமல் ரீஜியன்ஸ்ன்னு நம்ம தனியாக படிச்சிருக்கோம். ஓகேங்களா? 1 செகண்ட். இது வந்து ரீஜியன்ஸ். நம்ம ஃபஸ்ட்டு அனாட்டமியில் படித்தோம்ல, ஃபஸ்ட்டு 9 ரீஜியன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ரைட் ஹைப்போகாண்ட்ரிக் ரீஜியன், எபிகாஸ்ட்ரிக் ரீஜியன், லெஃப்ட் ஹைப்போகாண்ட்ரிக் ரீஜியன், ரைட் லம்பர் ரீஜியன், அம்பிளிக்கல் ரீஜியன், லெஃப்ட் லம்பர் ரீஜியன், ரைட் இலியாக் ரீஜியன், ஹைப்போகாஸ்ட்ரிக் ரீஜியன், லெஃப்ட் இலியாக் ரீஜியன். ஓகே, அப்போ இந்த 9 ரீஜியன்ஸும் இருக்குதுன்னு பார்த்தோம். இந்த 9 ரீஜியன்ஸ்லேயும் அப்போ என்னென்ன ஆர்கன் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சால் தான் எந்த இடத்துல வலிக்குது, அப்போ அந்த இடத்த வச்சு எந்த ஆர்கனில் பிரச்சனை இருக்கும் அப்படின்றத நம்மளால் கன்ஃபார்ம் பண்ண முடியும். சரியா? இப்போ ரைட் ஹைப்போகாண்ட்ரிக் ரீஜியனில் வலிக்குதுன்னு வச்சுங்களேன், ரைட் சைடு. அப்போ என்னெல்லாம் அந்த இடத்துல இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, லிவர், ரைட் கிட்னி, கேல் பிளாடர், லார்ஜ் அண்டு ஸ்மால் இன்டெஸ்டைனோட ஒரு ஸ்மால் பார்ட்ஸ் வந்து அந்த இடத்துல இருக்குது. அப்போ இதில் ஏதோ ப்ராப்ளம் அப்படின்னு நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். எபிகாஸ்ட்ரிக் ரீஜியனில் பெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிவர், ஸ்டொமக், ஸ்ப்ளீன், டியோடினம், அட்ரினல் கிளாண்ட், பேன்க்ரியாஸ், இது எல்லாமே எபிகாஸ்ட்ரிக் ரீஜியனில் இருக்குது. அப்போ அதில் ஏதோ சம்திங் ப்ராப்ளமாக இருக்கலாம் அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். லெஃப்ட் ஹைப்போகாண்ட்ரிக் ரீஜியனில் வந்து லிவர் ஸ்டிப்பு, அது லிவர் ஸ்டிப்புனா லிவரோட ஒரு எட்ஜ் மட்டும் கொஞ்சமாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸ்டொமக்கு, பேன்க்ரியாஸ், லெஃப்ட் கிட்னி, ஸ்ப்ளீன், லார்ஜ் அண்டு ஸ்மால் இன்டெஸ்டைன் இருக்குதுன்னு அர்த்தம். அடுத்து ரைட் லம்பர் ரீஜியனில் அசெண்டிங் கோலன், ஸ்மால் இன்டெஸ்டைன் அண்ட் ரைட் கிட்னி இருக்குது. லெஃப்ட் லம்பர் ரீஜியனில் டிசெண்டிங் கோலன், ஸ்மால் இன்டெஸ்டைன், லெஃப்ட் கிட்னி இருக்குது. அம்பிளிக்கல் ரீஜியனில் டியோடினம், ஸ்மால் இன்டெஸ்டைன் அண்டு டிரான்சஸ் கோலன், இது எல்லாமே அம்பிளிக்கல் ரீஜியனில் இருக்குது. அடுத்தது ரைட் இலியாக் ரீஜியன், அப்பெண்டிக்ஸ், சீக்கம், அசெண்டிங் கோலன், ஸ்மால் இன்டெஸ்டைன். லெஃப்ட் இலியாக் ரீஜியனில் சிக்மாய்ட் கோலன், டிசெண்டிங் கோலன் அண்ட் ஸ்மால் இன்டெஸ்டைன். ஹைப்போகாஸ்ட்ரிக் ரீஜியனில் பிளாடர், சிக்மாய்ட் கோலன், ஸ்மால் இன்டெஸ்டைன் அண்ட் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ், இது எல்லாமே இருக்குது. ஓகேங்களா? அப்போ இந்த ரீஜியன்ஸ் 9 ரீஜியன்ஸ்லேயும் என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அப்போ எந்த ரீஜியனில் ஏன்னா எது வரைக்கும் நம்ம ரீஜியன் பிரிச்சுருக்கோங்கிறதையும் நம்ம படிச்சுட்டோம் ஏற்கனவே ஃபஸ்ட் இயர்லேயே. அப்போ அந்த ரீஜியனில் பெயின் இருந்துச்சு அப்படின்னா ஓகே, இந்த ஆர்கனில் ஏதோ ப்ராப்ளம் இருக்கலாம் அப்படின்னு ஒரு சஜஷனுக்கு நம்ம வரலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ இதில் வந்து நம்ம 4 ரீஜியனாக பிரிச்சுருக்கோம். ரைட் அப்பர் குவாட்ரண்ட், லெஃப்ட் அப்பர் குவாட்ரண்ட், ரைட் லோயர் குவாட்ரண்ட், லெஃப்ட் லோயர் குவாட்ரண்ட். ரைட் அப்பர் குவாட்ரண்ட்டில் வந்து லிவர், கேல் பிளாடர், டியோடினம், ரைட் கிட்னி, ஹெப்பாட்டிக் ஃப்ளக்சர் ஆஃப் கோலன் இருக்குது. லெஃப்ட் அப்பர் குவாட்ரண்ட்டில் வந்து ஸ்டமக், ஸ்ப்ளீன், லெஃப்ட் கிட்னி, பேன்க்ரியஸ், ஸ்ப்ளீனிக் ஃப்ளக்சர் ஆஃப் கோலன் இருக்குது. ரைட் லோயர் குவாட்ரண்ட்டில் சீக்கம், அப்பெண்டிக்ஸ், ரைட் ஓவரி அண்ட் டியூபு, ரைட் ஸ்பெர்மட்டிக் கார்ட், ரைட் யூரேட்டர், இது எல்லாமே இருக்குது. லெஃப்ட் லோயர் குவாட்ரண்ட்டில் சிக்மாய்ட் கோலன், லெஃப்ட் ஓவரி அண்ட் டியூபு, லெஃப்ட் ஸ்பெர்மட்டிக் கார்ட், லெஃப்ட் யூரேட்டர் வந்து இருக்குது. த எக்ஸாமினர் மஸ்ட் நோ த அப்ரோப்ரியேட் மெத்தட்ஸ் ஃபார் எக்ஸாமினேஷன் அண்ட் பேஷண்ட்ஸ் ஹிஸ்ட்ரி and complaints of visceral discomfort before beginning the examination in patient with a rigid and painful abdomen. இப்போ வந்து பேஷண்ட் வந்து ரிஜிடு மீன்ஸ் அப்படியே டைட்டாக இருக்கிறது, இப்படி தொட்டால் உள்ளே போகாமல் இருக்கிறது, அந்த டைப் ஆஃப் ஸ்கின்னுக்கு பேர் தான் ரிஜிடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படியே ஸ்டிஃப்னஸாக இருக்கிறது, டைட்டாக வீங்கினாப்பில், அதுதான் ரிஜிடு. ஓகேவா?
அப்போ நம்ம அவங்க வந்த அந்த அந்த இன்ஸ்பெக்ஷன் பண்ணி அவங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறதுலேருந்து என்ன எக்ஸாமினேஷன் என்ன மெத்தட் ஆஃப் எக்ஸாமினேஷன் பண்ணுனா அவங்களுக்குரிய சிம்டமை நம்ம கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம். இப்போ சில இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்பெக்ஷன்லேயே கண்டுபிடிச்சிடலாம். அசைட்டிஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இந்த ஃப்ளூயிட் கலெக்ஷன் இந்த அப்டமன், அது வந்து பார்த்த உடனே தெரிஞ்சிடும். நீ அதுக்கு வந்து பால்பேட் பண்ணி பார்க்கணுன்ற அவசியமே கிடையாது. அசைட்டிஸ் அப்படின்றது ஒரு டிசீஸ் கண்டிஷன். அதை வந்து இன்ஸ்பெக்ஷன் பார்த்த உடனே அவங்க வயிறு வந்து அப்படியே பெருசாக நம்ம ப்ரெக்னென்ட் மதர் எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கும். அப்போ பார்த்தோன்னே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்போ அந்த மாதிரி என்ன டைப்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் கண்டுபிடிச்சா நம்ம அந்த சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம டயக்னோஸ் பண்ண முடியும் அப்படின்றத யோசித்து எக்ஸாமினேஷன் பண்ணுறவங்க பண்ணணும் அப்படின்ற சரிங்களா. எக்ஸாம்பிள் வந்து த எக்ஸாமினர் வுட் அவாய்ட் பால்பேஷன் ஆர் மேனிப்புலேஷன். நம்ம வந்து இன்ஸ்பெக்ஷன்லேயே கண்டுபிடிக்கிற விஷயத்த பால்பேட் பண்ணி தான் கண்டுபிடிக்கணுன்றது இல்லை. ஏன்னா பால்பேட் பண்ணால் பேஷண்ட்டுக்கு வந்து பெயின்ஃபுல்லாக இருக்கலாம். ஏன் நம்ம அந்த பெயினை கொடுத்து தான் நம்ம அதை கண்டுபிடிக்கணுன்ற அவசியம் இல்லை. அதனால் இப்போ அப்ரோப்ரியேட் எக்ஸாமினேஷன் பண்ணணும். பேஷண்ட்டுக்கு தேவையில்லாத எக்ஸாமினேஷன்ஸ் எதுவும் பண்ணக்கூடாது. அதில் த மெத்தட்ஸ் ஃபார் ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் ஆர் பெர்ஃபார்ம்டு இன் த ஃபாலோயிங் ஆர்டர். என்னென்ன அதாவது எந்தெந்த மெத்தட்ஸில் வந்து நம்ம ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணணும் அப்படின்றது ஏற்கனவே நம்ம படித்தது தான். இன்ஸ்பெக்ஷன், ஆஸ்கல்டேஷன், பெர்கஷன், பால்பேஷன், இந்த 4 மெத்தட்ஸ்லேருந்து தான் நம்ம ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இன்ஸ்பெக்ஷன்னா பார்க்குறத வச்சு எப்படி நீ வந்து ஒரு டயக்னோஸ் பண்ண முடியும். அப்போ பார்க்குறத எப்படியெல்லாம் பார்க்கணும். நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே சட்டையை கட்டிட்டு ஓகே அந்த இடத்துல அப்படியா சரி ஓகே அப்படின்னு பார்ப்போம். ஆனால் அதுலேயே நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அப்போ இன்ஸ்பெக்ஷன் அப்படின்னா ஸ்டாண்ட் அட் த கிளையன்ட்ஸ் ரைட் சைட். எங்கே நின்று பார்க்கணும், நம்ம மோஸ்ட் ஆஃப் த ப்ரொசீஜர் எங்கே நின்று பண்ணுவோம், ரைட் சைடு தான். அதனால் இந்த இன்ஸ்பெக்ஷன் நீ பார்க்குறதும் ரைட் சைடுன்னு தான் பார்க்கணும். அண்டு பிகின் இன்ஸ்பெக்டிங் த அப்டமன் பை நோட்டிங் த கண்டிஷன் ஆஃப் த ஸ்கின் அண்ட் த அப்டாமினல் கான்டோர். இப்போ இப்போ என்ன பண்ணுவோம், என்ன பார்ப்போம், ஓகே அப்டமனில் இருக்கிற ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு நம்ம அப்டமனில் என்ன அப்படி பார்த்தோன்னே என்ன தெரியும், ஸ்கின் எப்படி இருக்குன்றது தெரியும். இன்டாக்டாக இருக்கா இல்லை வந்து எந்த மாதிரியான ஸ்கின் இருக்குது, நம்ம நார்மல் அப்டமனில் இருக்கிற ஸ்கின் இருக்கா என்னன்றதை பார்ப்போம். அப்புறம் கான்டர் அப்படின்னா ஷேப் ஆஃப் த அப்டமன். நம்மளோட நார்மல் ஷேப் வந்து தெரியும்ல நம்மளுக்கு அப்டமன், அந்த ஷேப் அந்த கான்டர் வந்து இருக்குதான்னு பார்ப்போம். எங்கேயாவது இப்படி புடச்சிக்கிட்டு ப்ரொட்ரூஷன் ஆகிருக்குதா, இல்லை வேறு எங்கேயாவது வந்து என்னது டிம்பிள்னால் என்னது அந்த குழி மாதிரி இருக்குதா, அந்த மாதிரி எல்லாமே. இப்போ அம்பிளிக்கலில் வந்து ப்ரொட்ரூஷன் இருக்கா எல்லாமே பார்ப்போம். அது பேர் தான் கான்டர். அதாவது நார்மல் அப்டமன் ஷேப் இருக்குதான்னு பார்க்குறதுக்கு பேர் தான் கான்டர். இது வந்து நீங்கள் தேர்ட் இயரில் வந்து ஆன்டினேட்டல் எக்ஸாமினேஷனில் படிப்பீங்க, கான்டர் ஆஃப் த அப்டமன் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து அப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. த ஸ்கின் ஷுட் பி ஸ்மூத் அண்டு இன்டாக்ட். ஸ்கின்னு வந்து ஸ்மூத்தாக இருக்கான்னு பார்க்கணும். இன்டாக்ட் அப்படின்னா அப்படியே கிளார் அடிக்கிற மாதிரி இருக்கும், அதுதான் இன்டாக்ட் அப்படின்னு சொல்லுவோம். த கான்டர் ஷுட் பி ஃப்ளாட், கான்கேவ் ஆர் ரவுண்டட் டிபெண்டிங் ஆன் த கிளையண்ட்ஸ் பாடி டைப். கான்டர் வந்து எப்படி இருக்கும், ஃப்ளாட் கான்கேவில் தான் இருக்கும். எப்போதுமே நம்மளோட அப்டமன் நார்மல் அப்டமன் எப்படி இருக்கும், ஃப்ளாட்டாக இருக்கும், இல்லைனா கான்கேவ் லைட் கான்கேவாக இருக்கும். அது இல்லாமல் வேறு ஏதாவது ரவுண்டு, அது பேஷண்ட்டோட பாடி ஷேப்புக்கு தகுந்த மாதிரி இருக்குதா, இல்லை அதில் ஏதாவது நம்மளுக்கு டிஃபிகல்ட்டிஸ் தெரியுதா அப்படின்றத பார்ப்போம். சரிங்களா. இதுதான் இன்ஸ்பெக்ஷன். அப்சர்வேஷன் அண்டு இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் த இன்ஸ்பெக்ஷன் என்னென்னலாம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்சர்வேஷன் ஸ்கார் ஆர் ஸ்ட்ரையா தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இன்ஸ்பெக்ஷன் பார்க்குறீங்க அப்டமனில், ஸ்கார் அப்படின்னா தழும்பு, ஓகேங்களா, ஏதாவது தழும்பு இருக்கா அப்படின்னு பார்ப்போம். ஆர் ஸ்ட்ரையா அப்படின்னா இந்த ஆஃப்டர் டெலிவரி ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் அந்த மதருக்கு இருக்கும்ல அப்படியே கோடா அப்டமனில் கீழே லோயர் அப்டமனில், அதுக்கு பேர் தான் ஸ்ட்ரையா கிராவிடான்னு சொல்லுவோம். அப்போ ஆன்டினேட்டலில் இருக்கும் போது போஸ்ட்நேட்டலில் வந்து ஸ்ட்ரையா அப்படின்னு சொல்லுவோம். அந்த கோடு தெரியுதா அப்படின்றத பார்க்குறதுக்கு. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா என்னவா இருக்கலாம், நம்ம என்னன்னு சொல்லிட்டு திங்க் பண்ணலாம் அப்படின்னா, ஒன்று மேபி ரிசல்ட் ஆஃப் ப்ரெக்னன்சி, அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கலாம், ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால கூட அந்த மாதிரி ஸ்ட்ரையாக இருக்கலாம், ஸ்காராக இருக்கலாம். அடுத்து ஒபேசிட்டி, குண்டாக இருந்தால் கூட அந்த ஸ்ட்ரையா நம்மளுக்கு தெரியும். அடுத்து அசைட்டிஸ் தான் ஃப்ளூயிட் கலெக்ஷன் ஆஃப் த அப்டமன். அடுத்து டியூமர், வயிற்றுக்குள்ளே ஏதாவது டியூமர் இருந்துச்சுனாலும் நம்மளுக்கு அப்படி தான் தெரியும். அடுத்தது எடிமானா வீக்கம் எதுலையாவது இருந்துச்சுன்னா, உள்ள லிவர் வீங்கி இருந்தாலோ
இல்லை வேறு ஏதாவது வீங்கியிருந்தாலோ அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஸ்ட்ரையா தெரியும். அடுத்து சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்ஸ் ஆர் ஹீல்டு பர்ன் ஏரியா. இதுக்கு முன்னாடி ஏதாவது சர்ஜரி பண்ணியிருந்தாலும் நம்மளுக்கு வந்து ஸ்கார் தெரியும். இல்லைன்னா பேர்ன்ஸ் வந்து அது ஹீல் ஆகிருந்துச்சுன்னா அந்த இடமும் வந்து அப்படி தான் தெரியும் நம்மளுக்கு. அப்போ ஸ்காரும் ஸ்ட்ரையாவோ இருந்துச்சுன்னா நம்ம என்னென்னலாம் டயக்னோஸ் பண்ணலாம் அப்படின்னா இதெல்லாம் இருக்குமோ அப்படின்னு இன்டர்ப்ரெட் பண்ணலாம். அடுத்து என்கார்ஜ்டு வெயின். என்கார்ஜ்டுனாவே வீக்கம்னு அர்த்தம். ஐ மீன் எடிமா இல்லை, எடிமா வேறு என்கார்ஜ்டு வேறு. என்கார்ஜ்டு அப்படின்னா இருக்கிற ஷேப்லேயே பெருசாக வருது, நார்மல் ஷேப்பை விட சைஸ் பெருசாக வருதுன்னு அர்த்தம். அப்போ என்கார்ஜ்டு வெயின் அப்படின்னா வெயினோட சைஸ் வந்து நார்மலாக நம்ம சின்னதாக தான் இருக்கும். அது வந்து சைஸில் பெருசாகி நம்மளுக்கு பார்த்த உடனேவே அந்த இடத்துல ஒரு வெயின், ஒரு கோடாட்டம் தெரியும். நம்ம இப்போ கையிலலாம் வென்ஃப்ளான் போடுறோம்ல, அப்போ நம்மளுக்கு பிடிச்சி பார்த்த உடனே தெரியுதுல்ல, அந்த மாதிரி அப்டமனில் தெரியும். அதுதான் வந்து என்கார்ஜ்டு வெயின். என்கார்ஜ்டு வெயின் எதனால் இருக்கலாம்னா டியூ டு அப்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் இன்ஃபீரியர் வெயின். ஓகேவா? ஏன் வந்து வெயின் வந்து பெருசாகுது? ஒன்று ஏதோ அந்த பிளட் சர்க்குலேஷனில் ஏதாவது அப்ஸ்ட்ரக்ஷன் இருந்துச்சுன்னா மேலே போக முடியாமல் தடுத்துட்டு இருக்கும்போது இருக்க இங்கேயே பிளட் அதிகமாகி பெருசாக நம்மளுக்கு தெரியலாம். ஆர் போர்ட்டல் வெயின் அண்ட் சர்க்குலேஷன் ஃப்ரம் அப்டமன். போர்ட்டல் வெயினில் ஏதாவது அப்ஸ்ட்ரக்ஷன் இருந்தாலும் அந்த மாதிரி ஆகலாம். ஓகேங்களா? அப்புறம் அப்டமனுக்கு சப்ளை பண்ணுற ஏதாவது ஒரு ஆர்ட்ரியோ வெயினோ அப்ஸ்ட்ரக்ஷன் இருந்தாலும் நம்மளுக்கு இது இருக்கலாம். அடுத்தது ஸ்கின் எப்படி இருக்கும் அப்படின்னா அப்சர்வ் ஃபார் டீஹைட்ரேஷன் அண்ட் எவிடன்ஸ் ஆஃப் ஜாண்டிஸ். ஸ்கின்னில் என்ன பார்க்கணும் அப்படின்னா டீஹைட்ரேஷனாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்கின்னோட கான்டர் வந்து அதாவது ரொம்ப கம்மியாக இருக்கும். டிக்ரீஸ்டு கான்டர்ன்ற ஸ்கின் டர்கர் வந்து கம்மியாக இருக்கும். அப்படின்னா என்னென்னா இப்படி பிஞ்ச் பண்ணி பார்த்தோன்னு வச்சுக்கேன், இப்படி கில்லுவோம்ல, நம்ம கிள்றதுக்கு இப்படி பிடிச்சி இழுப்போம்ல, கன்னத்தை இப்படி பிடிச்சி இழுப்போம்ல கிள்றதுக்கு, அந்த மாதிரி இப்படி பிடிச்சி அந்த ஸ்கின்னை இழுத்து பார்த்தோன்னா அப்படியே இழுத்த பண்ணியே தான் நிற்கும். அதுதான் வந்து டிக்ரீஸ்டு ஸ்கின் டர்கர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா பேஷண்ட் டீஹைட்ரேஷனில் இருக்காங்கன்னு அர்த்தம். அப்புறம் மஞ்சள் கலராக இருந்துச்சு ஸ்கின் அப்படின்னா பேஷண்ட் வந்து ஜாண்டிஸ் இருக்குது பேஷண்ட்டுக்கு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அடுத்து விசிபிள் பெரிஸ்டால்சிஸ் மீன்ஸ் த பவல் மூமெண்ட் ஆஃப் த லார்ஜ் இன்டெஸ்டைன். அது வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகி போகுதில்ல, அப்போ அந்த மூவ் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு சத்தம் கேட்கும். அதுக்கு பேர் தான் பெரிஸ்டால்டிக் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அது வந்து விசிபிள், பார்த்தோன்னே தெரியுதுன்னு வச்சுக்கேன். இப்போ நீ சட்டையை கேட்டுட்டு செஸ்ட்டில் பார்த்தோன்னா ஹார்ட் பீட் பண்ணுறது தெரியுமா? தெரியாது. ஏன்னா அது வந்து உள்ளே மறைச்சிட்டு இருக்குது. மேலே வந்து என்ன இருக்குது, ரிப்ஸும் இன்டர்காஸ்டல் மசில்ஸும் இருக்குது, மறைச்சிட்டு இருக்குது, அதனால் தெரியும். இப்போ எக்ஸாம்பிள், கண்ணு வந்து துடிக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல சில பேருக்கு, எக்ஸாம்பிள் தான் இது. கண்ணு துடிக்குதுன்றாங்கல்ல, அப்போ நம்ம இப்படி கிட்டக்க போய் பார்த்தோன்னா நல்லா தெரியும். அவங்க கண்ணு வந்து ஒரு ஓரமாக டக்குன்னு இப்படி மேலே வந்து அந்த ஸ்கின்னு வந்து அப்படி எழும்பி வரும். அப்போ நல்லா தெரியும் அது. அப்போ என்ன அர்த்தம்? அப்போ ஹார்ட்டை விட அது அவ்வளோ பிளட் சர்க்குலேஷன் அதிகமானதா கண், இல்லை அதை விட ஒரு பெரிய பீட் நம்மளுக்கு கேட்கும். ஆனால் ஹார்ட் பீட் பண்ணும்போது நம்ம ஸ்ட்ரெத் வச்சு கேட்டால் கேட்கும், ஆனால் கண் துடிக்கும் போது ஸ்ட்ரெத் வச்சு கேட்டால் கேட்காது. ஓகே, எனிவே சரி, ஓகே. அப்போ அந்த மாதிரி நம்ம இன்ஸ்பெக்ஷனில் பார்த்த உடனேவே அப்டமனில் வந்து அந்த பெரிஸ்டால்டிக் மூமெண்ட்டு தெரியுதுன்னு வச்சுக்கங்களேன். இப்போ இன்ஸ்பெக்ஷன் பார்த்துக்கிட்டே இருக்க அப்படி லைட்டாக அப்படி அப்டமன் மூவ் ஆகுது. இப்போ எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, கரெக்டாக பேபி மூமெண்ட் தெரியுமா? கன்சீவாக இருக்கும்போது ஒரு 9 மந்த்லன்னு வச்சுக்கங்களேன், நீங்கள் வந்து மதரோட இது ட்ரெஸ்ஸு வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த அப்டமனில் மட்டும் எங்கேயாவது ஒரு இடத்துல பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா டக்குன்னு ஒரு மூவ் தெரியும், அப்படி மூவ் ஆகிறது. அதே மாதிரி பெரிஸ்டால்டிக் மூமெண்ட் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சுதுன்னா என்னெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டியூ டு பைலோரிக் ஆர் இன்டெஸ்டைனல் அப்ஸ்ட்ரக்ஷன். பைலோரிக் அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்கலாமா, அப்படி இல்லைனா இன்டெஸ்டைனல் அப்ஸ்ட்ரக்ஷன், எங்கேயாவது ஒரு அப்ஸ்ட்ரக்ஷன் இருந்தால் தான் அந்த மூமெண்ட்டு தெரியும் அப்படின்றாங்க. நார்மலி பெரிஸ்டால்சிஸ் நாட் விசிபிள். நார்மலாக இருக்கிற வயிற்றில் வந்து பெரிஸ்டால்டிக் மூமெண்ட் தெரியவே தெரியாது, எக்ஸப்ட் ஃபார் ஸ்லோ வேவ்ஸ் இன் தின் பர்சன்ஸ். ரொம்ப ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு எப்போவாவது தெரியலாம், ஆனால் நார்மலாக தெரியாது. அது தெரிஞ்சதுனாவே எனி அப்ஸ்ட்ரக்ஷன் தேர்
ஓகேங்களா, அந்த இடத்துல இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே, இதெல்லாம் தான் நம்ம அப்சர்வேஷனில் பார்க்கக்கூடியது. ஒரு நாளாவது ஒரு பேஷண்ட்டுக்காவது இந்த மாதிரி அப்சர்வ் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, இன்ஸ்பெக்ஷன் முடிஞ்சிருச்சு. அடுத்து ஆஸ்கல்டேஷன். ஆஸ்கல்டேஷன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம ஸ்டெத்து வச்சு காதால் கேட்குற சவுண்டுக்கு பேர் தான் ஆஸ்கல்டேஷன். ஆஸ்கல்டேஷன் இஸ் யூஸ்டு primarily to determine the presence or absence of peristalsis and should be done before percussion and palpation to avoid an increase or decrease of peristalsis. Other sounds such as friction rubs, friction ribs, ஓகேவா, அது அந்த இடத்துல வந்து சேஞ்ச் பண்ணிக்கும். ஃப்ரிக்ஷன் ரிப் RIBS, ஓகேங்களா, இந்த இடத்துலன்னு தெரியுதா, இந்த இடத்துல தான் சச் அஸ் ஃப்ரிக்ஷன் ரப்ஸ்ன்னு இருக்குது, அந்த இடத்த ஃப்ரிக்ஷன் ரிப்ஸ்ன்னு மாற்றிக்கும் RIBSன்னு. ஆர் மர்மர் மேபி ஹியர்டு. இப்போ ஆஸ்கல்டேஷன் பண்ணி பார்க்கும்போது, அதாவது பர்கஷனையும் பால்பேஷனையும் முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கிறது நல்லது. அதுக்கு முன்னாடி ஆஸ்கல்டேஷன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா பெரிஸ்டால்டிக் மூமெண்ட் வந்து அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா அப்படின்றத நம்ம ஆஸ்கல்டேஷன் மூலயமாவே தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா, அந்த சவுண்டு அது ஒன்று தெரிஞ்சுக்கலாம். அப்டமனில் பெரிஸ்டால்டிக் மூமெண்ட் ஒன்று பார்ப்போம். அதர் சவுண்டு என்ன பார்ப்போம் அப்படின்னா சச்சஸ் ஃப்ரிக்ஷன் ரிப்பில் வந்து ஏதாவது ஃப்ராக்சர் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எங்கேயோ ஒரு RTA கேஸ் விழுந்துட்டாங்க, ரிப்ஸில் வந்து ஃப்ராக்சர் ஆகிருக்கு. அப்போ நீ வந்து இப்படி ஸ்டெத்து வச்சு கேட்டேன்னா அந்த மூச்சு இப்படி மேலே போயிட்டு வரும்போது இன்ஸ்பிரேஷன் அண்ட் எக்ஸ்பிரேஷன் அப்போ அந்த ரிப்பு ரெண்டும் உராயும்ல, அந்த உடஞ்ச ரிப்பு ரெண்டும் இப்படி உராஞ்சி வரும். அந்த சவுண்டு வந்து நம்மளுக்கு கேட்கும். ஆர் மர்மர்னால் என்னன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். வாட் இஸ் த மர்மர்? த ஹார்ட்டுக்குள்ளே நடக்கிற அந்த ஃப்ளோ ஆஃப் ஹார்ட்டில் சவுண்டு வருதில்ல, த அப்நார்மல் சவுண்ட் ஆஃப் த ஃப்ளோ ஆஃப் ஹார்ட்டுக்குள்ளே போயிட்டு வர அந்த பிளட் சர்க்குலேஷனில் அந்த வேல்ஸ் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகும்ல, அதில் ஏதாவது டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சுன்னா அது பேர் தான் மர்மர்னு சொல்லியிருக்கோம். The stethoscope diaphragm is placed lightly over the abdominal wall. அந்த ஸ்டெத்தாஸ்கோப்போட டயஃப்ரத்தை வந்து லைட்டாக அப்டமனோட மேலே வச்சு நம்ம கேட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஈஸியாக அதை அந்த பெரிஸ்டால்டிக் மூமெண்ட்டையோ இல்லை அதர் சவுண்டையோ நம்ம கண்டுபிடிச்சிடலாம். As air and fluid move through the GI tract, soft clicks and gargles can be heard for every 5 to 15 seconds. 5 to 15 செகண்ட்ஸுக்கு ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக அந்த இன்டெஸ்டைன் மூமெண்ட் வந்து இருக்கும், பெரிஸ்டால்டிக் மூமெண்ட் வந்து இருக்கும் அப்படின்றாங்க. சரியா, அப்போ நம்ம வந்து 15 செகண்ட் அந்த டயஃப்ரம், அந்த ஸ்டெத்தோட டயஃப்ரமை எடுக்காமல் ஒரே இடத்துலையே வச்சு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து அந்த பெரிஸ்டால்டிக் மூமெண்ட் வந்து ஹியர் ஆகும். நார்மல் பவல் சவுண்ட் occur irregularly at a rate of 5 to 35 per minutes. Loud, high pitched bowel sounds, barbarigmy, present in clients who are hungry or who have gastroenteritis or may be present in early intestinal obstruction. ஓகே, நார்மல் பவல் சவுண்டு வந்து இந்த மாதிரி கேட்கும். ஓகேங்களா, 5 to 15 மினிட்ஸுக்கு 15 செகண்ட்ஸ்க்கு ஒன்ஸ் கேட்கும். பர் மினிட்டுக்கு 1 மினிட்டுக்கு 5 to 35 சவுண்டு 35 டைம்ஸ் அந்த பெரிஸ்டால்டிக் மூமெண்ட்டை கேட்டுச்சு அப்படின்னா அப்போ உள்ளே ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரியா, அதாவது ஒரே ஒரு பவல் சவுண்டு 5 to 15 செகண்ட். இப்போ 15 செகண்ட்னு வச்சுக்கங்களேன், 15 செகண்ட்னா இப்போ 60னா எத்தனை, 30, 60, அப்போ ஒரு நிமிஷத்துக்கு 4 பவல் சவுண்டு தான் கேட்கணும். 4 பவல் சவுண்ட்லேருந்து இப்போ 5னா 6 12 வரைக்கும் கேட்கலாம். எது, 4 பவல் சவுண்ட்லேருந்து 12 பவல் சவுண்டு வரைக்கும் கேட்டுச்சு அப்படின்னா அது நார்மல். ஓகேங்களா, அது இல்லாமல் ஒரு நிமிஷத்துக்கு 5லேருந்து 5 விட்டுடு 12க்கு மேலே 35 வரைக்கும் பவல் சவுண்டு கேட்டுச்சு அப்படின்னா அது வந்து அப்நார்மல். அப்போ அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா லவுடாக சத்தமாக கேட்கும், ஹை பிச்சில் கேட்கும். அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பார்போரிக்மி அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன அப்படின்னா வயிற்றுக்குள்ளே ஏதாவது கேஸோ இல்லை ஃப்ளூயிடோ ஏதாவது இங்கேயும் அங்கேயும் ஓடிட்டு ஓடியாந்துச்சு அப்படின்னா அந்த சத்தத்துக்கு தான் நம்ம வந்து பார்பாரிக்மி. எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீ ஒரு டியூப்பில் வந்து மோட்ரு போட்ட உடனே பெரிய ஒரு டியூப்பில் காதை வச்சு கேட்டிங்க அப்படின்னா அப்படி கொல்க்குன்னு சத்தம் கேட்கும், அதாவது தண்ணி ஓடுற சத்தம். அந்த சத்தம்
அது அப்படி இல்லைன்னா ஒரு கேஸ் இப்போ நம்ம வயிற்றுல வச்சு நம்மளுக்கே கேட்கும் சில டைம், ஏதாவது நம்மளுக்கு வயிறுலாம் சரியில்லைன்னு வச்சுக்கங்க, அப்படியே கடன்னு இது நம்மளுக்கே சத்தம் நமக்கு காதுக்கு கேட்கும், அப்படியே கடகடன்னு சத்தம் கேட்கும். அந்த மாதிரி நம்ம தண்ணி குடித்த உடனே இப்படி இப்படி ஜம்ப் பண்ணோம் அப்படின்னா அப்படி கலக்குன்னு ஒரு சத்தம் கேட்கும். அப்போ அந்த மாதிரியெல்லாம் சத்தம் வந்து நம்மளுக்கு அந்த ஆஸ்கல்டேஷன் அப்போ கேட்டுச்சு அப்படின்னா உள்ளே வந்து ஏதோ கேஸ் ஃபார்மேஷன் நிறையா இருக்குது, அப்படி இல்லை அப்படின்னா ஃப்ளூயிடாக நம்மளுக்கு நிறையா இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அது பேர் தான் பார்பாரிக்மி அப்படின்னு சொல்லுவோம். ரம்பிளிங் ஆர் கார்க்லிங் சவுண்டு. கார்கிள்னால் என்ன, தண்ணியை வச்சு கலக்கலன்னு வாய் கொப்பளிப்போம்ல, அந்த சவுண்டு கேட்கும் அப்படின்றாங்க. அது வந்து பேஷண்ட் வந்து ஹங்கிரியாக இருந்தாலும், ரொம்ப பசியில் இருந்தாங்க, சாப்பிடவே இல்லைன்னு வச்சுங்களேன், அப்போ என்ன இருக்கும் உள்ளே, ஒன்றுமே இருக்காது, வெறும் காற்று மட்டும்தான் இருக்கும், தண்ணியோ ஒரு ஃபுட்டோ எதுவுமே இருக்காது. அப்போ அந்த டைம் அந்த சத்தம் கேட்கலாம். ஹூ ஹவ் கேஸ்ட்ரோஎன்ட்ரைட்டிஸ்னால் நீ கேஸ் எடுத்துருப்ப, உனக்கே தெரியும், டயரியா போயிட்டுருக்கும் பேஷண்ட்டுக்கு. டயரியா போச்சு அப்படின்னா தண்ணியாக தானே போவோம். அப்போ அந்த பெரிஸ்டால்டிக் மூமெண்ட் அப்போ தண்ணி குடுக்குன்னு இங்கேயும் அங்கேயும் ஓடுற அந்த சத்தம் கேட்கும். பிரச்சனை இயர்லி இன்டெஸ்டினல் அப்ஸ்ட்ரக்ஷன். அது இல்லாமல் வேறு என்ன கேஸில் இந்த மாதிரி கேட்கலாம் பார்பாரிக்மினா, இன்டெஸ்டினல் அப்ஸ்ட்ரக்ஷனில் வந்து இந்த மாதிரி சத்தம் கேட்கலாம் அப்படின்றாங்க. சரிங்களா? அப்போ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஆஸ்கல்டேஷன் பண்ணி பார்த்தோன்னாவே பாதி டயக்னோசிஸ் நம்ம பண்ணிடலாம். ஓகே, அடுத்தது அப்சர்வேஷன் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஆஸ்கல்டேஷன் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு என்னென்னலாம் டயக்னோஸ் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். ஆப்சன்ஸ் ஆஃப் சவுண்ட், ஒன்றுமே கேட்கல, எனக்கு நார்மல் பெரிஸ்டால்டிக் மூமெண்ட்டும் கூட கேட்கல மேம் அப்படின்னிங்கன்னா பெரிட்டோனைட்டிஸ் அண்ட் பேரலைட்டிக் இலியஸ் இருக்கலாம். பெரிட்டோனைட்டிஸ்னால் இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த பெரிட்டோனியம் வந்து இன்ஃப்ளமேஷன் ஆனாலும் நம்மளுக்கு சத்தம் கேட்காது. பேரலைட்டிக் இலியஸில் வந்து, இலியஸ்னால் என்ன, ஸ்மால் இன்டெஸ்டைனோட ஒரு பார்ட்டு. அந்த இலியமில் வந்து அந்த இலியம் வந்து பேரலைசிஸ், மூமெண்ட் கொடுக்காம ஆயிடுறது. ஓகேவா? அது கூட இருக்கலாம். அடுத்தது ரிப்பீட்டட் ஹை பிச்சுடு சவுண்ட் அட் ஃப்ரீக்வெண்ட் இன்டர்வல். ரிப்பீட்டடாக ஹை பிச்சில் வந்து சவுண்டு வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு வச்சுக்கங்களேன். அப்போ என்னவாக இருக்கலாம் அப்படின்னா இன்க்ரீஸ்டு பெரிஸ்டால்டிக் மூமெண்ட் வந்து அதிகமாக இருக்கலாம். ஹியர்டு இன் டயரியாவில் அந்த மாதிரி கேட்கலாம். இயர்லி பைலோரிக் அப்ஸ்ட்ரக்ஷனில் அந்த மாதிரி கேட்கலாம். இயர்லி இன்டெஸ்டைனல் அப்ஸ்ட்ரக்ஷனில் அந்த மாதிரி சவுண்டு கேட்கலாம். அடுத்தது ப்ரூட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்நார்மல் சவுண்ட், அவ்வளோதான். ப்ரெசன்ஸ் ஆஃப் அப்நார்மல் சவுண்டு, டர்புலன்ஸ் ஆஃப் blood flow through occluded or diseased artery of the aorta or renal artery. ப்ரூட் அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல அப்ஸ்ட்ரக்ஷன் ஆகி அந்த மற்ற இடம் மட்டும் இருக்கும்ல, அந்த இடத்துல கேட்குறதுக்கு பேர் தான், அந்த ஏதாவது அப்நார்மல் சவுண்டு கேட்டுச்சுன்னா அதுக்கு பேர் தான் ப்ரூட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அடுத்து ஹம் அண்டு ஃப்ரிக்ஷன் ரப், ஹியர்டு ஓவர் லிவர் அண்டு ஸ்ப்ளீனிக் ஏரியா. அது எந்த இடத்துல கேட்கும் அப்படின்னா ஓவர் லிவருக்கு மேலே வச்சு கேட்டாலோ, ஆர் ஸ்ப்ளீன் இருக்குல்ல அந்த சைடு, லெஃப்ட் சைடு, அந்த இடத்துல வச்சு கேட்டாலோ இந்த மாதிரி ஃப்ரிக்ஷன் ரப் அந்த சத்தம் வந்து கேட்கும். இது வந்து ரிப்ஸ் வந்து ஃப்ரிக்ஷன் ஆகிருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு அந்த சத்தம் கேட்கும். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அதர் சவுண்டில். சரிங்களா? இப்போ இதில் தான் நம்ம ஆஸ்கல்டேஷனில் அப்சர்வ் பண்ணுற விஷயங்கள். அடுத்தது பெர்கஷன் இஸ் primarily used to confirm the size of various organ and to determine the presence of excessive amount of fluid or air. பெர்கஷனில் என்ன பண்ணி பார்ப்போம், இப்படி லைட்டாக 3 ஃபிங்கர்ஸ் வச்சு அழுத்தி பார்ப்போம், அதுக்கு பேர் தான் பெர்கஷன். அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து நார்மலாக இருக்கிற சைஸ். அப்போ நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்போ எப்படி நான் அப்நார்மலாக கண்டுபிடிக்கிறது மேம் அப்படின்னீங்கன்னா, அப்போ நீங்கள் நார்மலாக இருக்கீங்கன்னா அப்போ உங்களோட அப்டமனையே நீங்கள் வந்து பெர்கஷன் பண்ணி பார்க்கணும். எப்படி பெர்கஷன் பண்ணி பார்ப்பேன், நார்மலாக இப்படி தொட்டு இப்படி அமுத்தி பார்த்தோன்னா அந்த லிவர் வந்து எந்த பக்கம் இருக்குது, எவ்வளோ சைஸில் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு நீ தெரிஞ்சுக்கணும். அடுத்தது அந்த பக்கம் பர்கஷன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டமக் தெரியும். அடுத்தது அதுக்கு கீழே லெஃப்ட் சைடு கீழே பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்னி கூட பர்கஷன் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? அப்போ அந்த மாதிரி பர்கஷன் பண்ணி பார்த்துக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு நார்மலாக பர்கஷன் பண்ணி நார்மலாக இந்தந்த லிவர் இந்த இது வரைக்கும் இருக்கும், ஸ்டமக் இது வரைக்கும் இருக்கும், அப்போ வந்து கிட்னி இந்த இடத்துல இந்த ஷேப்பில் இவ்வளோ தூரம் இருக்கும்னு நம்ம தெரிஞ்சாதான் நீ வந்து அந்த சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் இருக்கிற பேஷண்ட்டுக்கு பர்கஷன் பண்ணி பார்க்கும்போது அப்போ லிவர் வந்து என்லார்ஜாக இருக்கா, ஸ்டொமக் வந்து என்லார்ஜாக இருக்கா, இல்லை ஸ்ப்ளீன் என்லார்ஜாக இருக்கா, இல்லை வேறு என்ன உள்ளே வந்து நார்மலாக ஏதாவது கேஸ் ஃபார்மேஷன் இருக்கா, இல்லை ஃப்ளூயிட் இருக்கா,
என்ன ஏதுன்னு தெரியும் நமக்கு. ஓகேவா? அப்போ நார்மல் ஃபஸ்ட்டு உனக்கு தெரிஞ்சுக்கிட்டா தான் அடுத்த அப்நார்மலை நம்மளால் பார்க்க முடியும். ஃபஸ்ட் நார்மல் என்னன்னு பாருங்கள். ஹை பிச்சுடு லவுடு மியூசிக்கல் டிம்பானிக் சவுண்டு ஓவர் கேசியஸ் ஏரியா. கேசியஸ் ஏரியா வந்து பெர்கஷன் பண்ணும்போது என்ன தெரியும் அப்படின்னா, பால்பேஷனாக தான் கை வச்சு அமுத்தி பார்க்குறது. பர்கஷன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஃபிங்கர்ஸ் மேலே வந்து டேப் பண்ணணும். அப்போ வந்து இப்போ நார்மலாக எப்படி இருக்கும், நார்மலாக சவுண்டு பெர்கஷனில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளூயிட் ஆர் ஏர் உள்ளே இருக்குதான்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் பர்கஷன். அப்போ கேசியஸ் ஏரியாவில் வந்து கையை வச்சு பர்கஷன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா மியூசிக்கல் சவுண்டு, ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், பர்கஷன் பண்ணி காமிச்சிருக்கேன் கிளாஸில். மியூசிக்கல் சவுண்டு அது வந்து ரொம்ப மைன்யூட்டாக நம்ம கேட்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம வந்து நார்மலாக பர்கஷனில் நீ அப்டமனில் பர்கஷன் பண்ணி பார்த்தோன்னா நம்மளுக்கு எந்த விதமான சத்தமும் கேட்காது அவ்வளவா. ஆனால் கேசியஸ் ஏரியாவிலையோ இல்லை உள்ள ஃப்ளூயிட் இருக்கிற ஏரியாவிலையோ பர்கஷன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சத்தம் கேட்கும். டல் சவுண்டுன்னா ஹியர் ஓவர் ஃப்ளூயிட் ஆர் சாலிட் ஆர்கன். அந்த சத்தம் வந்து டல்லாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து ஃப்ளூயிடோ இல்லை ஆர்கனோ இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இது வந்து நார்மல். ஃப்ளூயிட் வேவ் இருந்துச்சு அப்படின்னா த லெஃப்ட் ஹேண்ட் ஆஃப் த எக்ஸாமினர் இஸ் பிளேஸ்ட் ஆன் த பேஷண்ட் ரைட் ஃப்ளாங்க். நம்மளோட லெஃப்ட் ஹேண்டை வந்து பேஷண்ட்டோட ரைட் சைடு வச்சுட்டு, ஃப்ளாங்க்னா வந்து பாடின்னு அர்த்தம், அண்ட் த அல்னார் எட்ஜ் ஆஃப் த ஹேண்ட் ஆஃப் த பேஷண்ட் அண்ட் த எக்ஸாமினர்ஸ் ரைட் அண்ட் ஷார்ப்லி ஸ்ட்ரைக்ஸ் த லெஃப்ட் ஃப்ளாங்க் ஆஃப் த பேஷண்ட். அதாவது நம்மளுடைய அல்னார் ரீஜியன் ஆஃப் த பேஷண்ட்டோட அல்னார் எட்ஜ் எடுத்து அந்த எக்ஸாமினர்ஸ் ரைட் அண்டு ஷார்ப்லி ஸ்ட்ரைக் த லெஃப்ட் ஃப்ளாங்க் ஆஃப் த பேஷண்ட்டோட லெஃப்ட் சைடு வச்சிடணும். எ ஷார்ப் வேவ் இஸ் ஃபெல்ட் பை த லெஃப்ட் ஹேண்ட் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் எ சிக்னிஃபிகண்ட்லி லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஃப்ளூயிட். நம்ம வந்து டேப் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஃப்ளூயிட் இருக்கிறது வந்து தெரியும். இது வந்து நான் உங்களுக்கு வீடியோ ஒன்று போட்டு விட்றேன். எப்போ நான் கிளாஸ் போடுறேனோ இந்த கிளாஸ் கூடயே ஒரு யூடியூப் லிங்க் அனுப்பி விட்றேன். எப்படி பெர்கஷன் பண்ணுறது அப்படின்றத நீங்கள் அதிலேருந்து பார்த்துக்கங்க. ஓகேங்களா? அடுத்தது பால்பேஷன். பால்பேஷன் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ப்ரொசீஜர் தட் எய்ட்ஸ் இன் கன்ஃபார்மிங் த ஃபைண்டிங்ஸ் ஆஃப் இம்ப்ரெஷன் அண்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் டேட்டா. இப்போ பால்பேஷனில் வந்து நம்ம நிறைய கன்ஃபர்மேஷன் பண்ணலாம். பால்பேஷன் இஸ் ஆஃப் வேல்யூ இன் டிட்டர்மைனிங் த அவுட் டைம்ஸ் ஆஃப் த லிவர், ஸ்ப்ளீன், கிட்னி, யூட்ரஸ் அண்ட் பிளாடர். இது எல்லாத்தையுமே நம்ம பால்பேஷனில் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்றாங்க. ஸ்டார்ட் வித் லைட் பால்பேஷன் டிப்ரெஸிங் த அப்டமன் 1 to 2 cm. பால்பேஷன் பண்ணும்போது எந்த அளவுக்கு நம்ம டிப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னா 1 to 2 cm வந்து கை வச்சு டிப்ரெஸ் பண்ணணும். பால்பேட் ஃபார் மாசஸ் ஆர் ஏரியாஸ் ஆஃப் டெண்டர்னஸ். எந்த இடத்துல வந்து மாஸ் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியுது. மாஸ்னால் டியூமர் உள்ளே இருக்கிற மாதிரி வெளில வீங்கின மாதிரி இருக்கும் அந்த இடத்துலையும். அப்புறம் வந்து எந்த இடத்துல பேஷண்ட் வந்து பெயின்னு சொல்கிறாங்களோ, தொட்டாவே பெயினாக இருக்கிறதுக்கு பேர் தான் டெண்டர்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்களோ அந்த இடத்துலையும் நம்ம வந்து பால்பேட் பண்ணி பார்க்கணும். நோட் எனி ஏரியாஸ் ஆஃப் இன்வாலண்ட்ரி அப்டாமினல் ரிஜிடிட்டி ஆர் காக்லிங். எந்த ஏரியாலையாவது அப்டாமினல் ரிஜிடிட்டினா அப்படியே நான் தான் இப்போ சொன்னல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, அப்படியே ஸ்ட்ராங்காக அப்படியே ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறது, அப்படியே ஸ்டிஃப்னஸாக இருக்கிறது, அது பேர் தான் ரிஜிடிட்டின்னு சொல்லுவோம். ஆர் கார்டிங் அப்படின்னா அப்படியே வேவ் மூமெண்ட் இருக்கும்ல, அதுதான் நம்ம கார்டிங்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இருக்குதான்னு பார்க்கணும். மெக்பர்னிஸ் பாயிண்ட் இஸ் லொக்கேட்டட் இன் த ரைட் லோயர் குவாட்ரண்ட் மிட்வே பிட்வீன் த அம்பிளிகஸ் அண்ட் த ஆன்டீரியர் இலியாக் கிரஸ்ட். நம்ம வந்து இப்போ இது அப்பண்டிசைட்டிஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒருத்தவங்களுக்கு, அதை எப்படி நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்னா அதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பால்பேஷன். இந்த ஒரே ஒரு பால்பேஷன் பண்ணி இந்த ஏரியாவில் பெயின் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்கனாவே நம்ம கன்ஃபார்மாக டயக்னோஸ் பண்ணலாம் அவங்களுக்கு அப்பண்டிசைட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள் எங்கேருந்துன்னா நம்மளோட மிட்வே, அதாவது பிட்வீன் த அம்பிளிகஸ் அண்ட் த ஆன்டீரியர் இலியாக் கிரஸ்ட். அம்பிளிகஸ்லேருந்து ஆன்டீரியர் இலியாக் கிரஸ்ட் அந்த இடத்துக்கு நடுவில் இருக்கிற அந்த பாயிண்ட்டு பேர் தான் ரைட் லோயர் குவாட்ரண்ட்டில் ரைட் சைடு இலியாக் கிரஸ்ட்டுக்கும் அம்பிளிகஸ்க்கும் இடையில ஒரு கோடு போட்டு அந்த கோட்டில் வந்து பால்பேட் பண்ணி அந்த கோடு போட்டிருக்கிற அந்த ஏரியாவுக்கு பேர் தான் மெக்பர்னிஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம அந்த பாயிண்டில் பெயின் இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக அப்பண்டிசைட்டிஸை வந்து லொக்கேட் பண்ணிடலாம், சஜஸ்ட் பண்ணிடலாம். அந்த லொக்கேஷனில் வந்து பெயின் இருந்துச்சுன்னா அப்பண்டிசைட்டிஸ்னு சஜஸ்ட் பண்ணலாம். அடுத்தது ஆஃப்டர் லைட்லி பால்பேட்டிங் ஆல் ஏரியாஸ் யூஸ் டீப் பால்பேஷன் டு டிட்டர்மைன் த சைஸ் அண்ட் ஷேப் ஆஃப் அப்டமினல் ஆர்கன்ஸ் அண்ட் மாசஸ். நம்ம வந்து லைட்டாக பால்பேட் பண்ணணும். எவ்வளோ தூரம் உள்ளே விடணுன்னு தான் பார்த்தோம்ல, 1 to 2 cm வந்து உள்ளே இப்படி
ப்ரெஸ் பண்ணி பார்க்கணும். நம்ம அப்டமினல் ஆர்கனோட சைஸையும் ஷேப்பையும் நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். யூஸ் காஷன் வென் எக்ஸாமைனிங் எனி டெண்டர் ஏரியாஸ். தொட்டோடனே வலி இருக்குதுன்னு சொல்கிற இடத்துல போய் நம்ம பால்பேஷன் பண்ணக்கூடாது. ரிபவுண்ட் டெண்டர்னஸ் சஜஸ்ட் பெரிட்டோனியல் இன்ஃப்ளமேஷன். நம்ம திருப்பி அந்த இடத்த அமுத்திட்டே இருந்தோம்னா அவங்களுக்கு பெயின் அதிகமாகி டெண்டர்னஸ் இன்னும் அதிகமாகிடும். அவ்வளோதான்ப்பா. இதுதான் வந்து பால்பேஷன். ஓகேங்களா? அப்போ நம்ம இப்போ என்னென்ன பார்த்தோம் இன்றைக்கி அப்படின்னா, ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷனில் இன்ஸ்பெக்ஷன், ஆஸ்கல்டேஷன், பர்கஷன், பால்பேஷன் இது 4ம் பார்த்தோம். 4 எப்படி பண்ணணும்னு பார்த்தோம். என்ன நம்மளுக்கு தெரிஞ்சுதுன்னா அது என்ன டிசீஸாக டயக்னோஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் பார்த்தோம். ஓகேங்களா? அப்போ நீங்கள் வந்து உங்களுக்கே நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போய் தான் பேஷண்ட்டுக்கு பண்ணி தான் பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் உங்களோட அப்டமனை வந்து பால்பேட் பண்ணிப்பார். இல்லை உங்கள் அப்பா, இல்லை உங்கள் அம்மா, உங்கள் தாத்தா பாட்டி வீட்டில் இருப்பாங்கல்ல, மெயினாக பேபிஸ்க்கு பண்ணிப்பார். இன்னும் கொஞ்சம் வந்து நல்லாயிருக்கும். அதாவது எல்லாருக்கிட்டேயும் ஸ்ட்ரெத்து வச்சுருப்பேன் நீ வீட்டில் ஆஸ்கல்டேட் பண்ணிப்பார். பெரிஸ்டால்டிக் மூமெண்ட்டை வந்து ஃபஸ்ட்டு இருக்குதான் நீ வந்து உனக்கே பார்க்கணுன்னு வச்சுக்கேன். நீ சாப்பிட்றதுக்கு முன்னாடி பார். ஒரு 1 to 15 செகண்ட்ஸ் வந்து நம்மளோட அசெண்டிங் ட்ரான்சஸ் டிசெண்டிங் கொலன் இருக்குல்ல, அந்த இடத்துக்கிட்ட ஸ்ட்ரெத்தை வச்சு கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சு பார்த்து கேட்டுக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கேன். உனக்கே அப்படியே ட்ருன்னு சத்தம் கேட்கும். அப்போ கேசியஸ் மூமெண்ட்டு, அதாவது உள்ளே ஒன்றுமே இல்லை, சாப்பாடு வெறும் கேஸ் மட்டும் தான் மூவ் ஆகுதுன்றது தெரியும். நீ சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 2 hours கழித்து திருப்பி பார்த்தேன்னு வச்சுக்கேன் அதே இடத்துல வச்சு, அப்போ வேறு விதமான சத்தம் உனக்கு கேட்கும். அப்போ சாப்பாடு வந்து மூவ் ஆகுதுன்னு அர்த்தம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு, பெரிஸ்டால்டிக் மூமெண்ட்டு. அப்போ உனக்கே நீ பார்த்த அப்படின்னா 2 டைப் ஆஃப் சவுண்டு வந்து உனக்கு கேட்கும். அப்போ வயிறு வலிக்குது அப்படின்னு யாராவது ஒன்ட்டு சொன்னாங்கன்னா டக்குன்னு என்ன பண்ணிவிடு, பெரிஸ்டால்டிக் மூமெண்ட் பார்க்குறேன்னு பெரிஸ்டால்டிக் மூமெண்ட் பாரு. அப்போ அப்படி நீ கற்றுக்கிட்டா தான் உண்டு. சரிங்களா? இதெல்லாம் வந்து நார்மல், நம்ம வந்து ஃபஸ்ட் இயர்லேயே கற்றுக்கக்கூடியது. அந்த மாதிரி பால்பேட் பண்ணி பார்த்துக்கோ. நீ ஆர்கன்ஸை பர்கஷன் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் தான் சொல்லியிருக்கேன் 100 மெம்பர்ஸ்க்கு நீ பர்கஷன் பண்ணினா தான் உன்னால் அந்த ஒரு சவுண்டை வந்து கேட்க முடியும் அப்படின்னு. சரிங்களா? அதனால் நீனே நிறைய பண்ணி பாரு. யாருக்காவது வீங்கியிருக்கு, இல்லை அப்டமன் வந்து மாசாக இருக்குது, ஏதோ சம்திங் என்ன இருக்குன்னாலும் இது எல்லாத்தையும் பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஓகேப்பா. இப்போ 4த்தையும் படிச்சுக்கோங்க. இது 4ம் வந்து நம்மளோட ஹிஸ்ட்ரிக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு. நீங்கள் இப்போ எழுதக்கூடிய கேஸ்டடி கேர் பிளான்லலாம் கூட இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூப்பா.